இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாமின் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாமின் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதிலெல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதிலெல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளை ஆண்டவர் தன்னுடைய அன்பு பரிசாக எமக்கு அளித்திருக்கின்றார். இந்த நாளிலே நாங்கள் எங்களுடைய தவக்கால சிந்தனைகளை எங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளவும், எங்களுடைய ஆன்மீக செயற்பாடுகளை செய்வதன் மூலம் எங்களுடைய வாழ்வை புதுப்பித்து கொள்ளவும், கடவுளோடும் அயலவர்களோடும் எங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளவும், சவத்திலும் தவத்திலும் அன்பு செயல்களிலும் ஈடுபட ஆண்டவரது அருளையும் ஆசீர்வாதங்களையும் இப்பலியில் இறைஞ்சி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற தர்சன், ஸ்டெபோன், ஜெவ்ரி அனுசா, லக்ஷ்மன் சந்தோஷ், ஜோசபின் பெனடிட்டா இவர்களது வாழ்வுக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். இதுவரை காலம் ஆண்டவர் இவர்களது வாழ்விலே செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுவதோடு, தொடர்ந்து இவர்கள் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளவும், தங்களுடைய வாழ்வால் பிறருக்கு கனி கொடுக்கின்ற மக்களாக அவர்கள் வாழ ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். நன்றி பலியாக ஆண்டன் பெலிசிகா இறைவனுக்கு நன்றி கூறி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். இவரது வாழ்விலே தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பொழியவும், இவரோடு கூட பயணிக்கவும் இப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். வேண்டுதல் பலியாக வெளிநாட்டிலே இருப்பவர் நோய் குணமாகவும், வெளிநாட்டிலே இருப்பவர் தொழில் முன்னேறவும் இப்பலியை கொடுக்கின்றார். இவர்களது வேண்டுதல்களுக்கு விண்ணக தந்தை கனிவாக செவி சாய்க்க இப்பலியில் மன்றாடுவோம். மரித்த விசுவாசிகளான சேவியர் மேரி ரோஸ், சேவியர் மேரி சுபாஜனா, மனவேல் லெபோன்சியஸ் 3வது ஆண்டு, பிளேவியன் காணிக்கை மரியை, லோரன்ஸ் ரீட்டம்மா, அருள்மணி, கோஸ்மஸ் விரிசித்தம்மா, முடியப்பு இயேசுராசா, வில்லியம் பிலிப்ரட்ஸ், ஜோசப் ஜேம்ஸ் பெரேரா, தங்கராசா, கொலிட்ரா ரதி, ஜேம்ஸ் புளோமினா, பிரான்சிஸ் டிஸ்மாஸ், பிரான்சிஸ் கெமஸ் பீட்டர், சந்தியா பிள்ளை யோசெப், ஜூலியன் எஸ்பலிட்டா, முடியப்பு பவுஸ்டீனா, முடியப்பு மரியதாஸ், முடியப்பு ராசகுமார், ஆசிர்வாதம் மனோகரன், ஆசிர்வாதம் பவிதாஸ், மனோகரன் மதி, பவுலினப்பு
ரெஜினம்மா, பிரேமன் லக்ஷ்மன், பிரேமன் ரிச்மன், சுபாசினி, எலியாஸ் அந்தோணி பிள்ளை, அண்டன், பிரான்சிஸ் லூசியன், ஹன்பர்ட், விக்டர் மேரிரோஸ், ரிச்மன் மாலினி, சிவமாலை ஜோன் அல்பர்ட், சபரியான் பாலசிங்கம், தேவசகாயம் வரப்பிரகாசம், ஜேக்கப் லொரமெண்ட், சிவமாலை அமிர்தநாயகம், வரப்பிரகாசம் பரிபூரணம், பவுலினப்பு ஜோர்ஜ் வின்சன், சிவமாலை மார்க்ரெட், பவுலினப்பு ரெஜினம்மா, ஆண்டனிஸ் அல்போன்சியா, அல்பர்ட் ஜோசப் இம்மானுவேல், இமாக்குலேட் இம்மானுவேல், இம்மானுவேல் ஆண்டன் ரவீந்திரகுமார், இம்மானுவேல் நின்சன் ரஞ்சித் குமார், இம்மானுவேல் குசானா கீதாந்தினி, பிரான்சிஸ் மார்கரெட், அனுரசியாந்தன், சூசன் ராயரட்னம், பிரியா உரேஸ் ராயரட்னம், மட்ரில்டா இம்மானுவேல், இம்மானுவேல் மேக்ஸ்மிலா. இவர்களது ஆன்மகளை பாற்றிக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். இவர்களது பிரிவாழ்த்தி வருகின்ற உறவுகளை ஆண்டவர் தேற்றி அவர்களது வாழ்விலே எப்போதும் கூட பயணித்து தன்னுடைய ஆசீர்வாதங்களாலும் அருள் வளங்களாலும் இவர்களை நிரப்பி புதுப்பித்து இவர்களது வாழ்விலே ஆண்டவர் தன்னுடைய வல்ல செயல்களை இவர்களது குடும்பங்களுக்கு காட்ட இப்பலியில் உருக்கமாக வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி வரும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மனையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பியருளும். அதனால் அவர்கள் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாகவும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாகவும் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலைநிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும்
ஜாரும் பாலா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நட்பேறு பெற்றவர் யார்? அவர்களின் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயவழி நில்லாதவர், இகழ்வாளின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோர நடப்பட்ட மரம் போல் இருப்பவர். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும். அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கழுத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆயத்தமந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தமந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். சீரிய நெல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயத்தமந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தமந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 19 தொடக்கம் 31 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும்
அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகின்றேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இந்த ஜூபிலி ஆண்டிலே நாங்கள் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்று எமது நம்பிக்கைக்கு பலமூட்டுவதாக இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இன்றைய முதலாவது வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினர் இவ்வாறு கூறுகிறார், ஆண்டவர் கூறுகிறார், மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்படுவர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோராயிருப்பர். எனவே நாங்கள் எமது வாழ்க்கையிலே பேறு பெற்றவர்களாக ஆண்டவர் தருகின்ற நலன்களை எமது வாழ்க்கையிலே சுவைப்பவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நம்பிக்கையுள்ள மனிதர்களாக நாங்கள் பயணிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய திருப்பாடலும் நமக்கு சொல்லி நிற்கின்றன. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். எனவே நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென்றால் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் நற்பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பொல்லாரின் தீய வழியிலே நாங்கள் செல்பவர்களாக இருக்கக்கூடாது. இகழ்வாரின் குழுவினில் அமராதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பாடல் நம்மை அழைத்து நிற்கின்றது. எனவே ஆண்டவருடைய நம்பிக்கையுள்ள விசுவாசிகளாக நாங்கள் நமது வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டும். அப்போது நாங்கள் பொல்லாருடைய தீய வழிக்குள் செல்ல மாட்டோம். மாறாக பேறு பெற்றவர்களாக ஆண்டவருடைய நலன்களை சுவைப்பவர்களாக இருக்க முடியும். ஆண்டவருடைய நம்பிக்கை உள்ள விசுவாசிகள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். அவர்கள் எப்போதும் கனி தருபவர்களாக இருப்பார்கள் என்று இன்றைய திருப்பாடல் வரிகள் கூறி நிற்கின்றன. எனவே நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்ட மக்களாக பேறு பெற்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். சிறப்பாக நாங்கள் இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். செபம் செய்ய அழைக்கப்படுகின்றோம், தான தர்மம் செய்ய அழைக்கப்படுகின்றோம், இன்னும் தவ முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட அழைக்கப்படுகின்றோம்.
இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாங்கள் தான தர்மம் செய்கின்ற மக்களாக, நம்பிக்கையுள்ள மக்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்கள் நமக்கு தரப்படுகின்றன, நாங்கள் பேறு பெற்றவர்களாக வாழ. ஆனால் அந்த சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நாங்கள் நழுவ விட்டோம் என்றால், ஆண்டவருடைய தீர்ப்பு நமக்கு கிடைக்கின்ற போது அதை மாற்ற முடியாது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே, இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்று ஆபிரகாம் அந்த செல்வந்தரை பார்த்து சொல்வதை நாங்கள் கேட்கின்றோம். எனவே ஆண்டவருடைய தீர்ப்பை நாங்கள் பெறுகின்ற போது அதன் பிறகு ஆண்டவருடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். எங்களுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை தருகின்றார், நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்க. எனவே அந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சிறப்பாக இந்த அருளின் காலத்திலே, தவக்காலத்திலே நாங்கள் மனமாற்றம் அடைந்த ஆண்டவருடைய நம்பிக்கையுள்ள மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆண்டவரோடு ஒப்புரவாகி நாங்களும் பேறு பெற்றவர்களாக ஆண்டவருடைய நலன்களை பெற தொடர்ந்தும் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டோர் நீரோடை ஓரம் நட்ட மரத்திற்கு ஒப்பாவார் என்ற வாக்குக்கு இணங்க மனிதர்களாகிய நாம் எந்த துன்ப துயர வேளையிலும் மனிதரை நம்பாமல் இறைவனையே இறுதி பற்றி பிடித்து மக்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தின் காலமாகிய இத்தவக்காலத்தில் கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவிடர்களாகவும் எமது வாழ்க்கையை வீணடிக்காமல் பிற நலன் கொண்டவர்களாக, இரக்கம், பரிவு, அன்பு கொண்டவர்களாகவும் எம் வாழ்வை இறைவனிடம் விருப்பத்திற்கேற்ப வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான தகப்பனே, இத்தவக்காலத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் மேற்கொள்கின்ற பாத ஜாத்திரிகைகளையும் ஆசீர்வதியும். அதன் உட்பொருளை உணர்ந்தவர்களாகவும் அமைதியான முறையில் இப்பயணங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்கு சாட்சி பகரும் மக்களாக நாங்கள் வாழ தூய ஆவியின் அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவை மீது இரக்கம் காட்டியருளும். உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளிலே பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைபடாமல் கிடைப்பினவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன்
காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே. என் வாழ்வை பலியாக்குவே. தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே. என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவா. தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே. என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு நலனுக்காகவும் மது கையின்றி பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தியருளும். அதனால் எங்கள் புறவாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையிலே செயல்படுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவக்கால முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களானவற்றை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கூலியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே உமக்கு உகந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு உரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எமக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் திருளந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மழையில் நானிலும் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானிலும் மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அமைக்கின்றார். மன்னவனே, என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே, என் இதயம் அன்புடன் அமைக்கின்றார். இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே, இனி என் வாழ்விலே ஒரு பொன்னாளிதே. பண்பாடுவோ என்று கொண்டாடுவோ மலர் என்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே மலர்கின்ற புது வாழ்விலே. இனி சுகமான புது ராகமே என்றென்று உண்டாகும் பேரின்பமே. பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ
ஒன்றாகினால் நான் நன்றாகினேன், என்னில் ஒன்றாகினால் நான் நன்றாகினேன். பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன், மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றான். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளுதவியை கெஞ்சி மன்றாடும் அடியவர்களுடன் தங்கியருளும். அதனால் அவர்கள் மது பாதுகாப்பின் ஆதரவையும் வழித்துணையையும் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, குணம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுவே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. தாவீதின் திருமகனே, தயை கூர்ந்து இரங்குமையா. கடைக்கண்ணாளமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. கடைக்கண்ணாளமை பாருமே, கருணை கடல் இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை செய்கின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி
ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.